அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். மக்கள் செல்வன் முத்துக்குமரனை பிக் பாஸ் டைட்டில் வின்னராக வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் ரொம்ப போராடி கொண்டிருக்கிறது. அது நல்லாவே தெரிய வருது. அதாவது நேற்றுக்கு நடந்த விஷயத்தில் இந்த மன்றம் டாஸ்க் நடக்கவே இல்லை. அதுல இருந்து குறைகளை எடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருந்தும் விஜய் சேதுபதி அவர்களை வைத்து முத்துக்குமரன் மீது அது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கும் முத்துக்குமரன் பொறுமை காத்து பதில் சொன்னாரு. எல்லோரும் முத்துக்குமரனை கையை நீட்டும் போது கூட முத்துக்குமரன் தான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாரு. ஆனாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல பிக் பாஸ் அந்த வருவாங்க இல்லையா பார்வையாளர்கள், அதுல ஒரு அம்மா எழுந்து ரொம்ப பொங்கிட்டாங்க. அதாவது பிக் பாஸ் கொடுக்குற அந்த டாஸ்க் எல்லாத்தையும் முத்துக்குமரன் ஈஸியா எப்படி விளையாடுறது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்றாரு. அவர் ரொம்ப நேரம் நடக்க வேண்டிய கேம சீக்கிரமா முடிச்சிடுறாரு அப்படின்னு இந்த அம்மா வெளியில இருந்து விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட கேள்வி கேட்கும்போது அதுக்கு ரொம்ப தெளிவா விஜய் சேதுபதி அவர்கள் மனசாட்சியோட சொல்லிட்டாரு. முத்துக்குமரனுடைய ஸ்ட்ராட்டஜி, முத்துக்குமரனுக்கு ஒரு விஷயத்த சொன்னா உடனே புரியுது, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுது, அதற்கான எஃபர்ட் அவர் போடுறாரு. அதுல எந்த ஒரு தப்பு இல்லையே, அதை நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. முத்துக்குமரன் சொல்றத மத்த எல்லாரும் கேட்கறாங்கன்னா முத்துக்குமரன் மூல காரணம் இருக்கான். அப்போ மத்த யாருக்கும் சிந்திக்கிற அந்த திறன் கிடையாது. அதனால முத்துக்குமரனே நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு ஒரே போட்டார். இப்ப பிக் பாஸ் விஜய் சேதுபதி அவர்களை வைத்து ஒரு பக்கம் முத்துக்குமரனை ரோட் செய்தாலும் இன்னொரு பக்கம் மனசாட்சியோடு விஜய் சேதுபதி அவர்கள் உண்மையை சொல்லிட்டார். இப்ப என்ன பண்றதுன்னு பிக் பாஸ் டீமுக்கு தெரியல. உடனே பார்த்தாங்க, ஆஹா இதுக்கு வாத்தியார் சரிபட்டு வரமாட்டாரு, நம்ம நேரடியாக உள்ள வன்மத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்துக்குமரன் மீது வன்மம் மட்டுமே கொண்டு இருக்கிற மற்ற ஹவுஸ்மேட்டை வச்சு நம்ம கேம் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இது வரைக்கும் வெளியில போனவங்க ஒருவேளை அவங்க இங்க இருந்து இப்ப இருக்கிறவங்க வெளியில யாராவது போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் உள்ளே கொடுக்குறாங்க. அப்போ எல்லார பத்தியும் சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம வன்மத்துக்கே முழுமையாக உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பச்சை கிளி முத்துச்சரம் நல்லா சொன்னார் விஜய் சேதுபதி. அந்த மஞ்ச கோழி எச்சமிட்ட மாதிரி தலையை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரயான் என்ன பண்றாப்லன்னா ஆனந்தியோட போட்டோவையும் முத்துக்குமரனுடைய அந்த போட்டோ அங்க வச்சுட்டு அதுக்கு முத்துக்குமரன் சுயநலவாதி அப்படி என்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் வாயால சொல்ல வைக்க பிக் பாஸ் முயற்சி செய்து அதை ப்ரொமோவா கட் பண்ணி வெளியிலேயே விட்டுட்டாங்க. அப்ப முத்துக்குமரன் என்ன சொல்ல வராங்கன்னா முத்துக்குமரன் ரொம்ப சுயநலவாதி, அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த கேமை விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு நெகட்டிவா முத்துக்குமரனை பற்றி ஒரு கருத்தை பரப்பணும் அப்படின்றது பிக் பாஸ் டீமோட எண்ணம். இதனால் முத்துக்குமரனுடைய வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அடப்பாவீங்களா, இங்கதான்டா தப்பு பண்ணிட்டீங்க. முத்துக்குமரன் அவனுடைய கேம் பிளே எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட 2.5 மாசமா பார்த்த மக்களுக்கு தெரியாதா? நீங்க இந்த ஒரு வாரத்துல முத்துக்குமரனை நெகட்டிவா ப்ரொமோட் பண்ணி அவனை வீழ்த்தலாம்னு சதி பண்ணா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர். அதற்கு சான்று நீங்க அடுத்த வாரம் முத்துக்குமரனை ஓட்டிங் லிஸ்ட்ல விடுங்க. அப்போ ஓட்டு எப்படி விழுதுன்னு மட்டும் பாருங்க. ரயான் முத்துக்குமரன் இந்த டிடிஎஃப் ஏன் ரயானுக்கு போகக்கூடாதுன்னு கேட்கும்போது முத்துக்குமரன் ரொம்ப நேர்மையா தெளிவா பதில் சொன்னாரு. அதாவது வீட்டுக்குள்ள வைல்டு கார்டு என்ட்ரியா வந்த ரயான் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி பொம்பளைங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் டீம் வச்சுக்கிட்டு அவன் அவங்க கூட மட்டும்தான் இருந்தான். எந்த கேமும் விளையாடல, எந்த ஸ்ட்ராட்டஜியும் போடல. ஜாலியா ஏன்னா ஹாலிடே என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துட்டு இந்த டிக்கெட் டு ஃபினாலே வரும்போது நண்பன் யாரையுமே பார்க்கல. ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யாவாகட்டும், இப்படி யாரா இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம அப்ப உடனே தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அந்த டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கணும் அப்படின்னு ஆனது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. எவ்வளவு நாள் இதை ஏன் நீ மறைச்சு வச்சிருந்த அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருந்ததால ரயானுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக ஒரு பதிலை முத்துக்குமரன் சொல்லும் போது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான் சுயநலம். ரயான் எல்லாரும் கூடயும் பழகிக்கிட்டே இருந்துட்டு அந்த கடைசி தனக்கு தேவையான அந்த தருணத்தில் அவன் புத்தியை காட்டினான் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சுயநலம். இப்போ முத்துக்குமரன் குத்திட்டான், மூஞ்சிலே குத்திட்ட உடனே இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றது? பதில் சொல்ல தெரியாது இவனுக்கெல்லாம். அந்த பிரசன்ட்ல கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியுமா ரயானுக்குன்னா அது விஜய் சேதுபதி அவர்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை தடவை வச்சு உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்ட்டு. அந்த மாதிரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே பிக் பாஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உடனே முத்துக்குமரன் ஒரு சுயநலவாதி. டேய், முத்துக்குமரன் புத்திசாலி. முத்துக்குமரன் அந்த கேமை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு பிக் பாஸ்கே டஃப் கொடுத்து மிகச்சரியாக அந்த கேமை வழிநடத்தி செல்கிற ஒருத்தர் யாருன்னு பார்த்தா முத்துக்குமரன். அவர் ஒரு இடத்துலயும் யாரை பத்தியும் புரளி பேசல. ஒருத்தரை பத்தி மூஞ்சிக்கு நேரா நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அதே விஷயத்த மத்த யாருக்கிட்ட பேசும்போது அவங்ககிட்ட இதை பத்தி சொல்லிட்டேன் ஆனா புரிஞ்சுக்க மாட்டேன்றா, ஜவ்வா இருக்கிறா அப்படின்னு தான் பேசியிருப்பாரு தவிர
ஒருத்தங்கிட்ட சொல்லாமலே அதை பின்னாடி வந்து புரளி பேசியது இதுவரை கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம், பிக் பாஸ் இந்த வீட்டுல இருந்து வெளியில போன அத்தனை பேரையும் இந்த விஜய் டிவிக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தி அவங்களுக்கு ஒரு வருமானத்தை அவங்க பார்த்தாங்க. அப்போ அதுக்குள்ள இருந்து வெளியே வந்த எல்லாரும் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் 1 hour ஷோவா அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க இன்டர்வியூ. அப்ப வரும்போது யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு பேர் முத்துக்குமரனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு அப்படின்னு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அவங்க சரியா சொல்றாங்க. இந்த நிலையில மக்கள் நீங்க எவ்வளவுதான் முத்துக்குமரனை வந்து அடிச்சாலும் சரி அது முத்துக்குமரனுக்கு ஓட்டுகளாக மாறும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இனிமே நீங்க என்ன ஆணி புடுங்கினாலும் அது ஒண்ணு வேலைக்காகாது. முத்துக்குமரனுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். அவன் தான் டைட்டில் வின்னர். உங்களுக்கு வேற வழியே இல்லை. நீங்க முத்துக்குமரனுக்கு தான் கப்பை கொடுக்கணும். ஒருவேளை கப்பை கொடுக்கறது முடிவாயிடுச்சு, சரி அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு அடிக்கிறீங்க அப்படி என்பது உங்கள் எண்ணமாக இருந்தாலும் அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் முத்துக்குமரனுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பது மக்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்ல. அவனுடைய உழைப்பு, அவனுடைய புத்திசாலித்தனம், அவனுடைய நேர்மை, இதற்காக மக்கள் அவனுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். இதுல யார் சுயநலவாதின்னா உள்ள இருக்கிறவங்களை வச்சு அவங்களுடைய மனநிலையோடு விளையாடி அதுல படம் சம்பாதிக்கிற பிக் பாஸ் சுயநலவாதி. எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு அவங்கள முதுகுல குத்தி வெளியில அனுப்பலாம் பாரு விஷால், அவன் சுயநலவாதி. அதாவது ரயான் நான் பச்சை பிள்ளை வாயில கைய வச்சா கூட கடிக்க தெரியாதுன்ற அளவுக்கு அப்படியே டிராமா பண்ணிட்டு இப்ப வந்துட்டு ஊர்கிழவி மாதிரி புரளி பேசுறான் பாத்தியா, முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டுறான் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் சுயநலவாதி. இப்படி என்னால வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே போக முடியும். வீட்டுக்குள்ள ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தா தீபக் ரொம்ப நேர்மையா இருக்காரு. அதனாலதான் என்னவோ முத்துக்குமரனுக்கு தீபக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்நாள் வரை தீபக்கோடு வந்து ஒரு அண்ணன் தம்பி பாசத்தோடு ரொம்ப உரிமையோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் 2 பேர் தான், ஒண்ணு தீபக்கும் முத்துக்குமரனும். ஆனால் மஞ்சரி எல்லாம் எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியாது. சாம்பார் ராயன் ஆப்பூனுக்கு இந்த டிக்கெட் டு ஃபினால யாருக்கு போகக்கூடாதுன்னு கேட்டா எழுந்து முத்துக்குமரன் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் சொன்னா நமக்கு ஓட்டு விடாதுன்னு சொல்லிட்டு மஞ்சரியோட பேரை சொன்னான். மஞ்சரிக்கு அப்ப உரைச்சிருக்கும், தர்ப்புக்கு துரோகம் செய்யும் போது நமக்கு என்ன வந்து சேரும் அப்படி என்பதை மஞ்சரி நல்லா உணர்ந்திருப்பார்கள். மஞ்சரியை நேரடியாக இல்ல தனியா உட்கார்ந்து இருக்கும் போது உரிமையோடு முத்துக்குமரன் வந்து கோபமா பேசியிருப்பாரு, கண்டிச்சிருப்பாரு, என்ன வேணாலும் பண்ணியிருப்பாரு. ஆனா அடுத்தவங்க முன்னாடி மஞ்சரியை ஒருபோதும் விட்டு கொடுத்திருக்க மாட்டார். அதுதான் அவர் நட்பின் மீது வைத்திருக்கிற மரியாதை. ஆனால் மஞ்சரிக்கு அது தெரியாது. இதனாலதான் நிறைய பேர் சொல்றீங்க, ஏன் மஞ்சரி நல்லா தமிழ் பேசுறாங்களே அவங்களுக்கு ஆதரவு ஏன் நீங்க தெரிவிக்க மாட்டீங்க, வாக்கு கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிக்கெட் டு ஃபினாலால அந்த தலையில அந்த கலர் அடிக்கிறதுக்கு மஞ்சரி வேற யாரை சூஸ் பண்ணியிருந்தாலும் ரயானுக்கு இப்ப ஆப்பு. ஆனா மஞ்சரி அவன் சுயநலமா யோசிச்சு மஞ்சரி கிட்ட பேசி மஞ்சரிய போன் எடுத்து வச்சு அவங்க தலையில பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அவன் இப்ப வந்து டிக்கெட் டு ஃபினாலுக்கு வந்து நிக்கிறானா? அப்ப இதுல யார் சுயநலவாதி? நிக்கிறது மட்டும் இல்ல, மஞ்சரி தான் வெளியில போகணும், டிக்கெட் டு ஃபினால கிடைக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையும் போட்டான்ல. மக்களுக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். முத்துக்குமரனை எப்படி அடிச்சாலும் சரி, நீ எவ்வளவு கல்ல கட்டி கடல்ல போட்டாலும் சரி, அவன் நீச்சல் அடித்து வெளியில் வருவான். முத்து மக்களின் சொத்து, மக்களின் வாக்கு முத்துவுக்கே அப்படி என்ற நிலை மட்டும்தான் இப்ப இருக்கு. அதனால முத்துக்குமரனை நீங்க எப்படி நெகட்டிவா ப்ரொமோட் பண்ணாலும் சரி, அவனை எப்படி ரொம்ப கெட்டவனா காட்டினாலும் சரி, ஏன்னா அவன் கோபத்தில் கொந்தளிக்கக்கூடிய தருணம், ஏன்னா அவன் பக்கத்துல யாருமே இல்லை. அவனை எல்லாரும் அடிக்கும் போது வெடிச்சு வெளியில வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா நாங்களும் மனுஷன் தாயா, நாங்களும் நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான், நாங்களும் ஏழ்மையை அனுபவித்தவர்கள், அதுல அந்த வறுமையில் வாடியவர்கள், அதுல இருந்து மேல வந்துட முடியாதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பவர்கள். எங்களை போல ஒருத்தன் உள்ள போராடி கொண்டிருக்கிறான்னா அவனுக்குத்தான் எங்கள் வாக்கு என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே NOT7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எதையும் செய்யலாலும் பரவாயில்ல, முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.